சபையில் இருக்கிறவங்களுக்கு தரிசனம் இருந்தாதான் சபையில நடத்துற ஊழியக்காரரோட சபையோட இணைந்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இணைந்திருக்க முடியாது. சோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். ஆமென். தரிசனம். மனைவியா குடும்பத்துல இருந்தா உண்மையாவே தேவனுடைய தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போறோம். உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன பிளான் பண்ணி இருக்கிறாரு, அந்த தரிசனத்தை கேளுங்க, அந்த வெளிப்பாடை கேளுங்க. உங்களோட அவர் பேசுகிற தெய்வம் 1ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம பார்த்தோம். 21:28 சொல்லுது, தேவதூதன் மரியா இருந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்றாரு. ஆமென். அப்புறம் சொல்றாரு அதே அதிகாரத்துல சொல்றாரு, அவள் அவனை கண்டு அந்த வார்த்தைக்கு கலங்கி இந்த வாய்த்ததில் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாத, தேவனிடத்துல கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. அல்லேலூயா சொல்றாங்க. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நானு அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாக நான் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதனே தரிசனமா மரியாளுக்கு முன்பாக போய் நின்று, ஆமென் சொல்லுங்களா, அவங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு அற்புதமான காரியத்தை பேசுறாரு. உங்க வீட்டுல கூட ஒரு அற்புதமான காரியம் நடக்கணுமா? கட்டாயமா நடக்கும். அப்ப பேசுறாரா? இப்ப பேசணும். இது எப்படி ஆகும்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்றாரு. இப்போ தேவதூதன் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவங்க அதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, மரியா அதுக்குன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஆமென். இந்த சோத்திரம் அதே அதிகாரத்தில் 45 விசுவாசிகள் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தர் அவர்களுக்குள்ள சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றார். அப்போது மரியா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து, இதோ எல்லா சந்ததிக்கும் என்னை பாக்கியவதின்னுவாங்க. நான் ஒரு அடிமை, நான் ஒண்ணுக்கு ஒதுவாத ஆளு. ஆனா வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் எனக்குள்ள வராரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்க சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இப்போ அவங்க பிரெக்னன்ட் ஆகிறாங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்மஸ் கதை இப்பயே கொடுத்துட்றேன். கேக் வெட்டுறதுக்கு முன்னே இப்போ சொல்லிடுறாரு, வீட்டில் போய் நீ கூட வெட்டிங்க. ஆமென் சொல்லுங்களா. நான் சொல்றது என்னன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க கிட்ட பேசுறாரு. வந்து பேசுறது தரிசனத்துல வராரு, சொப்பனத்துல வராரு, வீட்டுக்குள்ள வராரு. நம்ம வீட்டுக்குள்ள தரிசனம் வரக்கூடாதா? சொப்பனம் வரக்கூடாதா? சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் மனுஷனுடைய தரிசனமே வரும். எங்க வீட்டுக்காரன் மறைச்சாரு, என் எதிர் வீட்டுக்காரன் மறைச்சான், என் பொண்ணு பார்க்கல, என் பையன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். சொப்பனத்துல பார்த்தா நிறைய தரிசனமே வசனமே இல்லாத இன்னைக்கு பல பேருக்கு தரிசனத்தை வந்து பிசாசு ஏமாத்துறான். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு தரிசனங்குது. பிசாசு கொடுக்கிற தரிசனமுங்குது, கர்த்தர் கொடுக்கிற தரிசனமுங்குது. பிசாசு கொடுக்கிற வெளிப்பாடுங்குது, கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுங்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்க மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா, இங்க மனைவியோட தேவன் தூதன் மூலமா இடைப்படுறாரு. அங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா புருஷன்
மனைவி பிரெக்னன்ட் ஆனதை பார்த்து கல்யாணத்துக்கு முன்பாகவும் இது மாதிரி அசிங்கமாக இவங்க பண்ற காரியம் சொல்லிட்டு அவர் அவங்கள தள்ளுறதுக்கு ஒரு நீதிமானம் சபைக்குள்ள வந்து போறதுனால நம்ம பைபிள் தூக்குறோம், கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறோம், 4 பேருக்கு திட்டினா சண்டை போட்டா நம்மளை பார்த்து ஏசப்ப கோயிலுக்கு போறவங்க இப்படிலாம் பண்றாங்களேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரகசியமா தற்கொலை பண்ணலான்னு பார்த்துக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ரகசியமா தள்ள பார்த்தா அந்த நாள்ல கிணறு தான் நிறைய இருக்கு கிராமத்துல, அதனால ஒரு கிணத்துல அம்மாவை தூக்கி போட்டு இருக்கலாம். ஆமை, ஏன்னா அது ஒரு அவமானம், அது ஒரு அசிங்கம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டது 19ல அவள் புருஷன் யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால் அவளை அவமானப்படுத்த மனது இல்லாம ரகசியமா அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு உன் மனைவி மரியால சேர்த்துக்கொள்ளுன்றாரு. அப்புறம் பாருங்க, அந்த தரிசனம் தான் என்ன பண்ணுது, கனவு மனைவிய இணைந்து நிறுத்துது. இன்னைக்கு கல்யாணம் ஆனா கனவு மனைவி பிரிகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பார்த்தா புருஷன் முன்னாடியா வந்து மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கனவு மனைவி பிரிஞ்சு அவங்க இவங்க ஒருத்தரும் ஒரு வாழ்க்கையை தேடின்னு போற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஏன்? அந்த குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இல்லை, மனைவி குறித்து புருஷனுக்கு தரிசனம் இல்லை, புருஷனை குறித்து மனைவி தரிசனம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. மாம்சம் இச்சை தான் முக்கியமா தேர்ந்தெடுக்கிறது மனுஷனுக்கு, ஆனா தரிசனம் இல்லை. உன் வீட்டுக்கார குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், அப்பதான் ஆத்துமா ரட்சிக்கப்படும், அப்பதான் ஆத்துமா பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போக முடியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போறோம். அதுக்குதான் கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சொல்றாரு. தரிசனம் தேவை, குடும்பத்துக்குள்ள தரிசனம் தேவை, நம்ம வீட்டுல தரிசனம் தேவை. உன் வீட்டை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. உன் மனைவி குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும், உன் பிள்ளைகளை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்க பாக்குற மனைவி புருஷனுக்குள்ள தரிசனம் இருந்ததுனால்தான் அந்த குடும்பம் இந்த நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுது. உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி பேசக்கூடாதா? யோசேப்பு மரியாதை போல பேசக்கூடாதா? அவங்க நடுவில் இருந்த இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதா? ஆமென் சொல்லு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செய்தி நல்லா இல்லையா? நான் இதுக்கு தரிசனம் டிவி பார்த்து தான் தரிசனத்தை பார்த்துக்கிறேன், இந்த தரிசனத்தை சொல்றேன். அப்ப நம்ம தூங்கும் போது, நம்ம புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகும்போது உண்மையாவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். ஆமென். அவன் பாருங்க, பிள்ளைங்களை குறிச்சு தரிசனம் இருக்கணும், கனவு மனைவி குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் வசனம் சொல்லுது, தேவதூதன் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்ப நம்ம கொடுத்த பிள்ளைகள் மூலமா அநேக பேர் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். நம்ம மகிழ்ச்சி அடையணும், மற்றவங்க சந்தோஷப்படணும். அப்புறம் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இங்க சகரியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். 11 இருக்குது. அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன்
தூப பீடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். தரிசனம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை மேல அவனுக்கு தரிசனம் இருந்தது. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க மேல தரிசனம் இருக்குதா நம்மளுக்கு? ஆமென் சொல்லுங்க. நேத்து கர்த்தர் என்னோட இடைப்பட்டாரு. தாய்மார்களை கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு தாய்மார்கள் இப்போ பாருங்க, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றாங்க. இப்போ கல்யாணம் ரொம்ப நாளாக ஆகாத இருந்தா இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை தர்றாரு. ஏன்? அந்த கனவு மனைவிக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். புருஷனுக்கு மனைவி மேல தரிசனம் இருக்கணும். மனைவிக்கு புருஷன் மேல தரிசனம் இருக்கணும். ஆமென். பிள்ளைகள் மேல தரிசனம் இருக்கணும். இங்க சகரியாக்கு குழந்தை இல்லை, எலிசபெத்து குழந்தை இல்லை. இப்ப தரிசனமா தேவன் என்ன பேசுறாரு? அவங்ககிட்ட பேசுறாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படணும். அவன் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே மதுவை திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டான். அவன் பரிசுத்தாவினால நிறைஞ்சிருப்பாங்க. உங்க பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை அப்படி நடத்துறோமா? நம்ம பிள்ளைகள் மேல ஒரு தரிசனம் இருக்குதா நம்மளுக்கு? ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தரிசனம் இருக்கணும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் உத்தமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். உத்தமான ஜனத்தை. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மூலியமா பல பேரு ரட்சிப்பை பெறணும். கர்த்தர் அதுக்காக தான் நம்ம பிள்ளைங்க நம்ம கையில தேவன் குழந்தைங்களை கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, குழந்தை இல்லாதவங்க கேட்டு பாருங்க, எல்லாம் இப்போ கல்யாணம் ஆகணும். ஏன் கல்யாணம் ஆகணும்? நான் தனியாகிறேன், என்னை பார்த்தா எல்லாரும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லை. அதுவரை நம்ம ஆளுங்க கிண்டல் பண்ணுறதுல நம்ம மேலே அப்படியே அன்பாக பேசும், ஆறுதலாக பேசும். புழு இல்லை, பூச்சி இல்லை, 6 மாதம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது கல்யாணம். டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. இவங்க டாக்டர் பீஸ் கட்டி நம்மளை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்காக புழு இருக்குதா, பூச்சி இருக்குதா, கற்பாம்பூச்சை கூட சொல்லிடுவோம் நம்ம ஆளுங்க. உங்கள் புருஷன் சரியில்லையா, உன் மனைவி சரியில்லையா, புருஷன் பண்ணாடிக்க தகராறு உண்டாகிறோம் நம்ம ஆளுங்கிறானுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் அவரை காட்டினேன், ஏன் அந்த பொண்ணை காட்டினேன் அப்படின்னு. சில பேருக்கு குழந்தை இல்லாத போகிறதுக்கு காரணமே, அந்த குழந்தை பிறந்தா நீயே சந்தோஷப்படணும், அநேக ஜனங்க சந்தோஷப்படணும். அந்த குழந்தை நிமித்தம் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு தான் தேவன் குழந்தைகளை தராரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குழந்தை பெற்ற தாயெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்க மேல கையை வச்சு, ஏ ராஜா, உத்தமான ஜனத்தை நீ ஆயத்தப்படுத்தினுக்கிற ஸ்கூல்ல. சிரிப்பு வருது நம்மளுக்கு. குழந்தை இல்லைன்னா நம்மளுக்கு வெறுப்பாக வரும். ஏசப்பா கோயிலுக்கு போகிறோம், குழந்தை இல்லை. அந்த குழந்தை வர வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி தகராது அப்படி இருக்கும். அதுங்க வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுதுங்களா, ஜெபம் பண்ணலையா, பைபிள் படிக்குதுங்களா, பைபிள் படிக்கலையா, சர்ச்சுக்கு வருதுங்களா, வரலையா. ஏன் ஃபஸ்ட்டு அதுங்களுக்கே தெரியாது, கர்த்தர் தான் கொடுத்தாருங்க. சொன்னா தானே அதுங்களுக்கு. ஆனால் அப்பா அம்மா வந்தாவே இட்டுன்னு வருவாங்க குழந்தைங்கள கையில் பிடிச்சின்னு. கொடுத்தது கர்த்தராக இருப்பாரு, ஆனால் நடத்துறது சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஏ தாத்தாடா, ஆயாடா, சித்தப்பா மூஞ்சி, பெரியப்பா மூஞ்சா. சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இது என்கிட்ட கர்த்தர் நேத்து பேசுறேன். நான் அழுதேன், நான் பிள்ளைகளுக்காக அழுதேன். என்னை அழ வச்சுட்டாரு ஆண்டவரு. உன் பிள்ளைங்களுக்கு அழுவுங்க. இன்னைக்கு செல்போன் எடுத்து ஒரு குழந்தை அடங்காத போனா இப்பயே பயிற்சி கொடுத்துட்றாங்க அதுக்கு. அந்தம்மா இந்த அது பார்க்குது பொம்மை, அப்புறம் சினிமா பார்க்கும், அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கும். இப்போ ட்ரைனிங். அப்போ கொடுக்குற குழந்தை மேல ஒரு தரிசனம் இருக்கணும். தரிசனம் இல்லாத ஊமையா இருக்கிற நீ. தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனா அவனுக்கு வெளிப்பாடு இல்லாததுனால இது எப்படி நடக்கும், என் மனைவி கேள்வி, நான் கிழவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்றாரு, இது உன் மனைவிக்கு உண்டாகிற வரைக்கும் உன் வாய் திறக்காது.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு கர்ப்பம் உண்டாக்கிறார் கர்த்தர். ஒரு யோவான் சாணகனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அந்த குடும்பத்தில் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துக்கு ஆத்மாவை யோவான் சாணகன் தான் ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படுத்த கர்த்தர் அவர் வைத்தார். உங்க வீட்டில் ஒரு யோவான் சாணகன் வரக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா நம்ம குழந்தை இல்லாத போது நம்ம எவ்வளவு ஒருத்தனை பண்ணிருப்போம், எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்போம். அதெல்லாம் இப்ப செய்யறோமா? சொல்லு. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பைபிள் படிச்சாங்களான்னு சொல்றது கேட்கறது இல்லை, ஜெபம் பண்ணாங்களா கேட்கறது இல்லை. இது பக்தி வேலைகளா இல்ல. இந்த கடைசி காலத்துல தேவன் உண்மையாக குழந்தைங்களுக்கு நிறைய தேவை. இந்த மீடியோல நிறைய பாவங்கள் இருக்குது, அக்கிரமங்கள் இருக்குது. பொல்லாத மனுஷன் தன்னுடைய நிறைய இதுல பணம் வரன்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்கள் விபச்சாரமான காரியங்களை இதுக்குள்ள அனுப்புறாங்க. பிள்ளைங்க அதுக்கு நேரத்தை தராங்க, ஜபத்துக்கு நேரம் தர மாட்டாங்க. இதை பார்த்து இருக்க நேரம் அவங்க கண்ணு அதுக்கு ஒருமனப்படுது. ஆனா ஜபத்துக்கு ஒருமனப்பட முடியல. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நேத்து காலையில கர்த்தர் என்கிட்ட காட்டின தாய்மார்களுக்காக ஜெபி. பிள்ளை பெற்ற தாயார்களுக்காக. தகப்பனை தான் நம்ம சொல்லுவோம், தகப்பனை கத்து சொல்லல. தகப்பனார்கள் கடிந்து கொள்வாங்க, இதை பண்ணாதேன்னுவாங்க. ஆனா தாயை தடுத்து நிறுத்துவாங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம சபையை மாத்தணும், நம்ம சபையை மாத்தணும். நம்ம பிள்ளை யாரும் நரகம் போக கூடாது. உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கட்டும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த குழந்தைய குத்தது கர்த்தர் தான். அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பார்த்தா 19 வயசுல குழந்தை இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனா எனக்கு குழந்தைய இல்லாத போச்சியா. அந்த குழந்தை வந்தா அது கர்த்தருக்குன்னு வளர்க்கறதுக்காக கர்த்தர் அதை நிப்பாட்டி வச்சிருந்தாரு. நான் பொருத்தனை பண்ண, ஆண்டவரை என் பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், எனக்கு குழந்தை வந்து கொடுத்துனா உனக்காக அந்த குழந்தை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு கத்தனால எத்தனை நாள். இன்னைக்கு என் பையன் கீபோர்டு வாசிக்கிறது அன்னைக்கு பண்ண பொருத்தனையே தான் கத்தன் இன்னைக்கு அவன் நிறைவேற்றினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க மேல ஒரு ஒரு தரிசனம் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப நாங்க சொல்றாரு பாருங்க, அவன் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவான், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷம். அப்போ நம்ம பிள்ளைங்க நிமித்தம் அநேக பேர் சந்தோஷப்படணும். இந்த குழந்தையா, இந்த தாய் இந்த குழந்தை பெற்றிருக்குதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை நடங்க கூடாது. நம்ம ஜெபிக்கணும். உலக ஜனங்களுக்கு நம்ம பந்தாவா குழந்தைங்களை காட்டுறது ஒண்ணுமே இல்லைங்க. பரலோகத்துக்கு கொண்டு போய் காட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிள்ளைகள் மேல தாய் தகப்பனுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். வளர்க்கறதுல ஒரு பிரதிஷ்டமா வளர்க்கறதுல ஒரு தரிசனம் இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் உனக்கு, நீ நினைக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லை, எனக்கு மட்டும் பட்டுன்னு வந்துச்சு இல்ல. கர்த்தர் உனக்கு நம்பி அதை கொடுத்திருப்பாரு. அதை நீ எப்படி வளர்க்குற? அது குழந்தை வயசா இருக்கும் போது அதுக்கு பிரேயர் கத்து கொடுக்குறியா? பரிசுத்த ஆவினால அந்த குழந்தைய நிரப்புறியா? அந்த குழந்தைய பார்த்து சொல்றியா கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாரு, நீ பெரியவன் ஆவ பல பேருக்கு ரட்சிப்பு சொல்லணும்னு சொல்றியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ என் பசங்களை நான் சொல்ல முடியும், சின்ன வயசுல நிறைய கிராமத்துக்கு நான் இட்டுன்னு போய்க்கிறேன். நான் அவங்கள இட்டுன்னு போகாத கிராமம் இல்லை, அவங்கள சுத்த வைக்காத இடம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. 5 வயசுல அவன் பிரசங்கம் பண்ணிக்கிறான். பல கிராமம். நான் அந்த கிராமத்தில் கூட போய் சில நேரத்தில் அழுதுருவேன். எங்கள் வீட்டில் நல்ல ஏசி இருக்கும், அங்கே போய் வேவாத வெயில சில இடத்துல படுத்துன்னு இருப்பேன். ஆண்டவரே என்னையே அப்படி பண்ணுற, இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு கேட்பேன். நான் தானே உனக்கு இதெல்லாம் தந்தேன், இந்த வாழ்க்கை யார் கொடுத்து? நான் கொடுத்த வாழ்க்கை தானே. எனக்காக மாசத்துக்கு ஒரு வாட்டினா ஒருத்தர் கடை இயேசு பற்றி சொல்றதுல நீ குறைஞ்சது பாரியா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தரிசனம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கணும், தகப்பன் தாய்க்கு தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லாமா? எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்ன, நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்ன தரிசனம்
உருவானதையா தாய் கருவில் தரிசனம். அப்போ உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை தயவு செய்து உங்க கையெழுத்து கும்பிட்ற அவங்க பழக்க வழக்கத்தை தவறாக இருந்தால் கூட அவங்கள செல்லம் கொடுத்து இல்லை குழந்தை மாறுவான் குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ இந்த கடைசி காலத்தில் உண்மையாக இந்த போனுக்காக நம்ம ஜெபிங்க. உங்கள் வீட்டில் ஃபோனில் பையன் யார் கையில் இருந்தாலும் இதுக்கு ஜெபிங்க. எப்பா இதில் எந்த தகாத காரியத்தில் எங்கள் பிள்ளைகள் போய் சிக்கி கொள்ளக்கூடாதுப்பான்னு ஒரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதம்பா வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. கருவிலே தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானது. கருவிலே சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதம்பா வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்லை. ஆமென். கை தட்டுங்க. என்ன தேவை? தரிசனம் தேவை. அதுக்குன்னு இல்லாத கனவுலாம் கண்டு துணி துவைக்கிற கனவு, சோறாக்குற கனவு, இது ஒரு கனவு. எவனா எங்கன்னா இருந்திருப்பான், பாஸ்டர் எங்க சொந்தக்காரியை நான் அடிக்கிறதுக்கு வந்தாங்க பாஸ்டர்னு வாங்க. தரிசனத்தில் வேத வசனம் இணையணும். வேத வசனத்தோட இருக்கிற தரிசனம் தான் ஒரிஜினல். நீ கண்டதெல்லாம் கண்டுட்டு இப்போ நான் சொல்லிட்டேன்ல, 10 நாள்லேருந்து தரிசன பாட்டுலாம் வரும். சபா பாபா வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தாரு, அவர் பிரெட் எடுத்துன்னு வந்து என் வாயில வச்சாருன்னு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு தரிசனம் வந்ததுன்னா உன் வீட்டுக்காருக்கு வரணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நம்புவார். ஏங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் பக்கத்தில் பேய் நிற்கிறத பார்த்தங்க, கத்தர் காட்டினாருங்க, உஷாராருங்கன்னு வாங்க. ஃபஸ்ட்டு அவர் காட்ட நீ ஜெபி. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் மேலே தரிசனம் இருக்கணும், புருஷன் மேலே தரிசனம் இருக்கணும், மனைவி மேலே தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதே போல யாத்திராகும் சபையை குறித்து தரிசனம் இருக்கணும். யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் 3:2 சொல்லப்பட்டிருக்குது. அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜூலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். என்ன தரிசனம்? எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்க பார்வன் கையில 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாயிறவங்கள உன்ன வச்சுதான் நான் அவங்களை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இங்க பேசுறாரு. முள்ளு செடி இருக்குது, ஆனா முள்ளு எரியல. ஆனா அந்த முள்ளு செடியில அக்னியா நிக்கிறாரு, செடி எரியல. ஆமென் சொல்லுங்க. சில முள்ளை போல ஆத்துமாக்கள் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களா. அவங்க மத்தியில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அப்போ நீங்கள் யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் பல காரியத்தை அவர் காட்டுறாரு. அதில் பாருங்க 3ஆம் அதிகாரத்தில் 16 நீ போய் இஸ்ரவேல் மூப்பர்களை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிறவர் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமானார். உங்களை நிச்சயமா சந்தித்து எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று. செய்யப்பட்ட எல்லா கஷ்டத்தையும் கடத்தையும் வியாதி எல்லாத்தையும் கண்டுட்டாரு. இந்த 11 மாசம் என்னென்ன காரியத்தில் நீ ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தனாரி போய் அப்படி நிக்கிறியோ எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துருக்கிறேன். அப்போ விடுவிக்க ஒரு நபரை கேட்கிறேன். இப்போ சபையில கணவன் மனைவியா இருந்தா கூட ஒருத்தர் ரட்சிப்பு இல்லாத இருக்கலாம், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் விடுவிக்காத இருக்கிறவர இவங்க அவரை விடுவிக்கணும்னா தரிசனம் தேவை. தரிசனம் தேவை.
தரிசனம் இருந்தாதான் இயேசுநாதருக்கு முன்ன ஆராதனைக்கு எல்லாரையும் நம்ம கொண்டு வர முடியும். தரிசனம் இல்லைன்னா கொண்டு வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப தரிசனம் இருந்தா இன்னைக்கு இந்த இடம் முழுவதும் நிரம்பிட்டு இருக்கும் இல்ல. இப்ப இன்னைக்கு ஏன் தெரியுமா வரல ரொம்ப பேரு? அமாவாசைக்கு நைட்டும் வரணும், 2 நாள் கணக்கு வந்தது இல்ல. அதனால இன்னைக்கு வானா லீவ் எடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு வந்து பேய் ஓட்டணும். நான் சொல்றேன், ஏசப்பா உங்க நாமத்தில் பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது அப்படின்னு. இப்ப பார்த்தா இந்த அக்கா, அம்மா, அண்ணன், சித்தப்பா தூங்கின்னு இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆளுங்களுக்கு எதுனா ஒரு பேய உயினும், அதுல வர சந்தோஷம் பாரு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தரிசனம். ஆமென். கர்த்தர் எனக்கு தரிசனமாய் உங்களை நிச்சயமா சந்தித்து எகிப்திலிருந்து இருந்து உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டார் என்று நான் உங்கள் எகிப்துல சிறுமையை பார்த்து நீக்கி சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கானானியர், எத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்போது இஸ்ரவேல் மூப்பர்கள் எகிப்தில ராஜா இடத்திலிருந்து போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இனி காலையில உங்களை சந்திக்கிறாரு. தெரியுதா உனக்கு? இப்ப சில பேருக்கு ஆண்டவர் பேசுவார். இவங்க சொல்றது, இவங்க தான் உட்காந்துக்கிறாங்க இங்க. ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுற மாதிரி இருந்ததுன்னா இப்ப பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுவாரு. இல்ல சால்வ செல்லுகிற அத்தனை பேர் கட்டிமா ஏங்க உங்க கிட்ட தான் பேசுறாரு, ரூம்ல இருக்கிறவங்க கட்டலாம். அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப சந்திக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்போதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப உங்களுக்கு தரிசனம் இருந்தா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குவீங்க. விடுதலை ஆக்குறது மட்டும் இல்ல, அந்த தரிசனம் கர்த்தர் ஆராதனைய தடை செய்யாது. இப்போ நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளை வந்து எகிப்து தேசம் ஆண்டவர் அறியாத தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தது ஒரே நோக்கம், இந்த நாளை நம்ம தேவனை ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. 6 நாள் நம்ம வேலை, 7வது நாள் அவரை துதிக்கிற வேலை, அவரை மகிமைப்படுத்துற வேலை. அதே போல நம்ம வீட்டில் உண்மையாவே தரிசனம் இருந்தாதான் உங்க வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்கு நீ என்ன பண்ண முடியும்? இயேசுவை பத்தி சொல்ல முடியும், சபை கொண்டு வர முடியும். புருஷனுக்கும் தரிசனம் இல்லை, மனைவிக்கும் தரிசனம் இல்லை. அப்ப அந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஆனா பக்கத்து வீட்டுலாம் பாரு, இப்படி பைபிள் எடுத்துக்குவாங்க. அவங்க இப்படி தூக்கிக்குவாங்களா, இப்படி எடுத்துக்குவாங்க. இந்த பைபிள் எத்தனை வரத்துல பார்த்தா கெட்டப்பா இருக்கும். இப்படி தூக்கினு அப்படி போவாங்க. அப்படி போகும்போது அந்த எதிர் வீடு, பக்கத்து வீடு, அங்கிருந்து வீடு, இந்த ஐயா அதை பாரு, இதுக்கு போய் இது இல்லை அப்படின்னு. ஏன்? உனக்கு தரிசனம் இருந்ததுன்னா உன்னை பேசுறாங்க பத்தியா, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்களா. ஒரு வீடு கூட கர்த்தர் நம்ம கிட்ட வாடகையா கொடுத்துருக்கிறாருன்னா வாடகை வீட்டில் வைக்கிற தேவன் அவர் இல்லை. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உங்க நிமித்தம் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல வச்சிருப்பாரு. அதனால்தான் இப்ப பாருங்க, கிறிஸ்டின் ஆளுக்கு வீடு கேட்ட தர மாட்டாங்க. கிறிஸ்டின் சொல்லிட்டா போதும், அது கூட பாதர்னா சொன்னா போதும். ஐயா அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். இந்த பகுதியில் குடிக்காரங்கிறாங்க, இந்த பகுதியில் கெட்ட வார்த்தை பேசுறவங்க, அநியாயம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தரிசனம் இல்லாதவங்க தான் அவங்கள திட்டுவாங்க. அவன் அடங்க மாட்டான், அவன் இப்படி ஆயிடுவான். இப்போ தரிசனம் இல்லாதவங்க தான் ஒருத்தர் கெட்டவங்களா இருந்தா கூட அவங்க பேரை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தரிசனங்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன மாத்தின கர்த்தர் அவங்கள மாத்துவாரு. என் தேவன் உயிர் உள்ளவன். நான் நல்லவனா? நான் ஒரு பொறிக்கு பையன். இன்னைக்கு நல்லவனா மாத்துறதுக்கு யார் காரணம்? எங்க அப்பா அம்மாவா, இல்ல எங்க ஆயா தாத்தாவா,
இல்லை. யார் காரணம்? நான் சொல்ற ஜீசஸ் தான் காரணம், கர்த்தர் தான் காரணம், இயேசு தான் காரணம். நான் எங்க போனாலும் ஆயுதுருவேன். இன்னைக்கு நான் நல்லவனா மற்றவங்க மத்தியில் இருக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை. என்னை தகுதிப்படுத்தின இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில மகிமைப்படணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன். அப்போ ரெண்டாவது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் வாழ்ந்தவங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒரே ஒரு மோசே நிமித்தம் தேவன் 6 லட்சம் ஜனங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாராம். உங்களை கூட அந்த மோசைய கர்த்தர் வைக்க கூடாதா? சொல்லுங்க ஒருத்தருக்கு மோசே சொல்லுங்க, ஒருத்தருக்கு மோசேன்னு சொல்லுங்க. மோசே வீட்லயே வெளியே எங்க போவேன். யாத்திராகத்தில் சொல்லப்படுகிறது 34ஆம் அதிகாரம் யாத்திராகம் பாருங்க. யாத்திராகம் 34 1 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகளுக்கு ஒத்த 2 கற்பல்களை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் இப்போ நம்ம கூட இப்போ 40 நாள் எதுக்கு இருக்கிறோம்? கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை தரணும். 2026 ஏற்ற வாக்கு தத்துவத்தை இப்ப ரொம்ப பேர் பாரு ஜெபமும் பண்ண மாட்டாங்க. நம்ம சாமி போட்ட மாதிரி அதை வாங்கி மாற்றிடுவாங்க. யாரைத்தானே தராங்க அதை பார்க்க. இப்போ இந்த வருஷம் என்ன வாக்கு தத்துவம் சொல்லு, ஞாபகமும் இருக்காது. பாட்டு பாயிட்டா அதை வச்சு ஓட்டுவாங்க. பாட்டு பாடலன்னா அது தெரியாது. என்னது? உன்னை சுத்தி இருக்க சத்துருக்கு மேலாக உன் தலையை உயர்த்திடுனா உயர்வுனா சிரிப்பு வருது. புள்ளிங்களை நேரத்தில் மாஸ்டர் இங்க வந்து திட்டாரு. புள்ளிங்களே இல்லை இங்க, சில பேர் இட்டுன்னு வரல, தூங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா உண்மையாவே உங்க நேத்து நான் பார்த்தேன், திருப்பி சொல்றேன், தகப்பனை கேட்க மாட்டாரு, தாய்களை தான் கேட்பேன். நாய் தீர்ப்புக்கு போகும்போது தாய்களை தான் கத்த என்ன பண்ணுவாரு, அங்க நிறுத்துவாரு. நீங்க நம்புறீங்களா இல்லையா? தகப்பனை கேட்க மாட்டாரு. தகப்பனுடைய வேலை என்ன? சம்பாதிக்கணும், எத்தனை வந்து கொடுக்கணும், அம்மா சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு அதை பண்ணு. அதே போல உன் பிள்ளைகளையே கத்தருக்குள்ள நிறுத்து. அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லாமா? என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேலாக கையை எப்படி கேட்டுங்க. ஏம்பா தம்பி அன்னைக்கு போட்டி அதே மாதிரி போடுமா, ஜனவரி அன்னைக்குல அது மாதிரி போடுமா. பசங்க கூட குவாலிஸ் கொடுத்துதுங்களே. என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேலாக ஏகோவாசமா ஏகோவாசமா என்னை உயர்த்திடுவா. என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேலாக என்னை உயர்த்திடுவா. என்ன சுத்தி இருக்கும் சத்துருக்கு ஆமென். இதை சொல்லும் போது உங்களை கர்த்தர் பரலோகத்தில் பார்க்கிறேன். உண்மையா செய்வாரு. அவர் சொன்ன நடக்கும். ஆமென். அப்போ வாக்கு தத்துவம் அந்த 40 நாள் மோசே தரிசனம் தேவை, வாக்கு தத்துவம் தேவை. இங்க பாருங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ வெடிகாலத்துல ஆயுதமா. இப்ப நான் கூட இந்த 40 நாள் நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன்?
கர்த்தர் வசனம் கொடுக்கணும், கர்த்தர் வார்த்தை கொடுக்கணும். உங்க வீட்டில் வசனத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. போதும். அந்த வருஷம் முழுவதும் ஒரு 11 மாசம் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் 1 மாசம், இந்த 1 மாசத்துக்கு நீங்க என்ன கேட்கணும்? இயேசுவே, நான் வீட்டில் இருந்தா கூட எங்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு வசனத்தை கொடுக்கணும். அதை நான் இந்த வாட்டி ஸ்டில்லா போட போறேன். உங்க ஃபேமிலி போட்டாவா போட்டு, ஆமென், இந்த பக்கம் ஃபேமிலி, இந்த பக்கம் வசனம் அப்படின்னு சொல்லிக்கோ. அப்பதானே நீங்க வந்து அதை கையை வச்சு கும்பிட முடியும். அப்போ வாக்கு தத்துவம் தேவை, வாக்கு தத்துவம் தேவை, வாக்கு தத்துவம் தேவை. வார்த்தையில தான் தேவன் உலகத்தையும் உண்டாக்குனாங்க. வார்த்தை தேவை. அப்ப நம்ம தயவு செய்து உங்க வீட்டுக்கு வார்த்தைக்காக ஜெபிங்க. ஏன் உங்களுக்கு ஒரு வசனம் கேளுங்க, நீங்க சபை கூட உங்களுக்கு கேளுங்க. அப்ப நீ வாக்கு தத்துவத்தை அன்னைக்கு வரும்போது நீ கேட்ட வசனத்தை இந்த இடத்துல கர்த்தர் பேசுவாரு. இன்னைக்கு ரொம்ப பேர் வாக்கு தத்துவத்துல கேட்காதே வந்து அன்னைக்கு மட்டும் ஆனுவாங்க. உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு வெறுப்பு வரும். இது என்ன, இது அநியாயத்துக்கு இது மாதிரி கத்துது. சில பேர் ஊந்துருவான். சபா பாபா பாபா 12 மணிக்கு சொல்ல தேவையில்லை. இந்த பேனை கூட பிடிச்சி வச்சிடுவாங்க. இவங்க எப்பெல்லாம் ஜனவரி 1 வர ஆளுங்க இவங்களாம். அன்னைக்கு 31 தான். ஐயோ எப்பா இடமே இருக்காதுங்க. என்னைய தூக்கி பேன்ல கூட கட்டுவாங்க. வாக்கு தத்துவம் அப்படின்னா சொல்லப்பட்டுக்குது, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. இப்ப பாருங்க, என் கூட பல பேர் இருந்தாலும் வாக்கு தத்துவத்துக்காக நான் என்ன பண்றேன், எப்படிங்கிறப்பா காலையில் பரோட்டா சாப்பிட்டேன், இப்போ பிரியாணி, நைட்டு வருது வெளியே தான் வருது மட்டன் பிரியாணி, போனோடனே ஒரு கட்டு மட்டன் வருது. சாப்பிட்டு ஆளு நல்லா அப்படி வந்துக்கிட்டு அன்னைக்கு ஜனவரி அன்னைக்கு வாக்கு தத்துவத்தை வாங்கி உங்கள் எல்லார் தலையிலையும் வைக்கணும். என்னது வாக்கு தத்துவத்துக்கு ஜெபிங்க. உங்களை தான் கர்த்தர் கேட்பாரு. உங்களுக்கு வசனங்கள் பலிக்கணும்னா நீ அந்த வசனத்துக்கு அக்கறை எடுத்தாதான் கர்த்தர் செய்வாரு. இஸ்ரவேல் ஜனங்க மோசே போய் வாக்கு தத்துவம் கேட்டுக்கிறாரு. 40 நாள் இவங்க நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, 2 பேர் பாஸ்டிங் இருந்தாங்க. மோசே இருந்தாரு, ஜீசஸ் இருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இவரு ஆதாம் ஏவால இருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஆதியாகம் இந்த 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இந்த கனியை புசிக்காத, இதை புசிக்கிறனால சாவன்றாரு. என் சாப்பாட்டுக்குன்னா அவர் வந்து எதிரியா சொல்லுங்க. ஆனா அந்த 3ஆம் அதிகாரத்துல கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணா தான் நம்ம தனியா வாழ்ந்தாலும் வர ஆளு நம்மளை எப்படின்னா அசைச்சு அவங்க பக்கமா வச்சுக்குவாங்க. அப்பா அம்மா அசைக்கிறாங்களோ இல்லையோ, வர மனைவி என்ன பண்ணம்பா மரியாதை கட்டு, உனக்கு இப்படிதான் இருக்கணும், இல்லை சோறாக்க மாட்டேன், வேற என்ன பண்ணுவேன், மற்ற அந்த வீட்டுக்காருக்கு தலையே வலிக்கும். அப்ப பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அங்க பிரதிஷ்டமா ஒப்பு கொடுக்குறாரு. சாமி, உன்னுடைய சித்தம் இல்லாத எந்த பழத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த ஹோட்டலுக்கும் நான் போக மாட்டேன்றாரு. ஆமென். ஆமா, மட்டன் ஹோட்டலுங்குது, பன்னிக்கறி ஹோட்டலுங்குது இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க அவங்க அம்மா மனைவி வந்து என்ன பண்ணுது, அவர்கிட்ட ஒருத்தர் வந்து எடுப்பு நிக்குது. அது எப்பவுமே வந்து பசி எடுக்கிற ஆவி. அது இப்போ கூட சில பேருக்கு பசி எடுத்துன்னு இருக்கும், சுகர் வரும், பிபி வந்துடும், அவர்தான் ரத்தம் மேலே தலையிலையும் கொட்டணும். அதை ஓட்டில் மூட சொல்லிட்டேங்க. நான் ஜெபம் பண்ணேன், இயேசுவே இங்க வெளிப்பாடு நம்மளுக்கு தேவை. வெளிப்பாடு பிசாசி கொடுக்கறதுங்குது, கர்த்தர் கொடுக்கறதுங்குது. என்ன தேவை, என்ன தேவை, வெளிப்பாடு தேவை. ஒரு கலகம் மூட்டி ஒரு அம்மா உன்னை கெடுக்கிற அம்மா பேயா பிசாச வந்து உனக்கு வந்து அப்படியே ஃப்ரெண்டை போல, சொந்தக்கார போல, நண்பரை போல உன்னை பேசி, உன் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரா, அவர் எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு, நான் சொன்னதான் நீ சரியில்லை,
சரியா போனிக்கு தெரியல, சாப்பாடு கொடுக்காத, அது கைட்டி விட்டு போயிடும் பிசாசி. அப்புறம் இவரு, அம்மா என்னம்மா போப்பா, எல்லாம் வீட்லேயும் பண்ணுறாங்க, நீ தான் பண்ணுகிற அநியாயத்தன்னும். அது ஒரு சாத்தான். அப்போ அங்கே பாருங்க, ஆதாம் ஏவாள் இருந்த இடத்துல ஒரு பாம்பு போயிருக்குது. ஆனால் அது புடவை கட்டினு தான் நின்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாம்பாக இருந்திருந்தால் அந்த பொம்பளை வந்து போயிருக்காது. அது வந்து டிசைனிங்காக வேடத்தை மாட்டின்னு லேடிஸ் மாரி போய், அக்கா என்னக்கா நல்லா இருக்குது அந்த மாம்பழம், நல்லா இருக்குது டிஃபன் நல்லா இருக்குதுக்கா, அந்த ரோட்டில் விற்கிறாங்களே கறியெலாம் வறுத்து தராங்களே, அது என்னென்ன எண்ணெய் ஊற்றுறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் நல்லா இருக்கும். போது என்ன பண்ணுவோம், சாப்பிட்டா அந்த வாய் வரை இனிக்கும். அந்த கடையாண்ட போய் கரெக்டாக நிறுத்தும்பா பசங்க, மம்மி இங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவான், இப்போ அவனை பண்ணுறான். இந்த அம்மா வந்து அது சொல்லுது, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டா, இந்த இந்த புரோட்டாவை சாப்பிட்டா, இந்த குருமா பரோட்டா குருமா சாப்பிட்டா, இந்த சிக்கன் என்ன பண்ணுது இதை சாப்பிட்டா, அப்புறம் என்னமோ ஒன்று இப்படி வருது ரவுண்டா இப்படி காட்டி, செவர் மாவா, செவர் மாவா, சவர்மா. அப்போ அது மாதிரி ஒரு மாவு, அது தீனி துண்ண அம்மா. புருஷன் சொன்னா கூட இது கேட்காது. இது 3 வேளை சாப்பிட்டா தான் மழை கையிலாத இருக்கும். என்ன பண்ணுவேன், மீறி கேட்டால் நான் வேலை செய்ய மாட்டேன்னு. அப்போ இந்த அம்மாவை இந்த பாம்பு என்ன பண்ணுது, சாப்பிடுங்க போகுது. யோசப்பாக்கு தெரியும், நீ சாப்பிட்டா நல்லா தடிப்பாயிடுன்னு தெரியும், நீ உள்ளே வரையில பிபி வருதுல, சுகர் வருதுல, உனக்கு லோ ப்ரெஷர் வருதுல்ல, அவருக்கு தெரியும். ஏன்னா நீ அப்படியே இருந்தா தான் ஜெபம் பண்ணுவ, குண்டாயிட்ட ஜெபம் பண்ண மாட்ட. அதனால அவரு போல ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்ற, சாப்பிட்றீன்னு சொன்ன. இப்போ போனா எடுத்த அந்த பரோட்டாவை குருமா ஊத்துனா அடிச்சா ஒரு அடி, அடிச்சோடனே துணிக்கு நக்கிஞ்சிச்சு. அந்த துணியில விட்டு வச்சான். பிசாசுடைய வேலை எப்பவுமே நம்மளை நிறுவனமாக்கிட்டு ஓடுற வேலை அவன் வேலை. நம்ம நிறுவனத்தை மூடுறது ஆண்டவருடைய வேலை. போயிட்டான். புருஷனை கூப்பிடுறாரு ஓட்டலாண்ட, டவுட்டுன்னு கேட்பான்னுக்கிறாரு, ஏன்பா என்னப்பா இங்கே இருக்கிற, பாசிங் 40 நாள் ஆச்சப்பா. இல்லை சாமி வந்தேன் சாப்பிட்றாரு. இல்லை சாமின்னு சொல், யார் பண்ணுது இந்த வேலை உனக்குன்னு? என் மனைவி தான் சாமி. வயிற்ற காட்ட மாட்டுது, கண்ட இடம் சுகரில் சோறு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு அதுதான் நல்லா எடுத்து கட்டும். எண்ணெய் பொருள் நிறைய இருக்கும், அப்போதான் அந்த பிரியாணி உள்ள போகும். பார்த்துக்குவார் ஆண்டவர், பார்த்துக்குவார். ஆமன் சொல்லுங்களேன். இதை நான் கேட்ட நம்மளுக்கு வெளிப்பாடு தேவை. துன்ற விஷயத்துல கூட என்ன தேவை, வெளிப்பாடு. யாரோ ஒருத்தர் எந்த வீட்டுக்குன்னா போறோம், நல்லா வறுத்துன்னு இருப்பாங்க மீன், எண்ணெய் தக தகன்னு இருக்கும், வாய் ஊறும். 2 கொடுப்பாங்களா, 2 கொடுப்பாங்களா, கொடுக்கலாம் கேட்டு வாங்குறவங்களேங்கிறாங்க. சிஸ்டர் சிந்தர்பட்ட மீனானோம். சாப்பிட்டான். பொண்டாட்டிய சொல்கிறான் புருஷன், இந்த அம்மா தான் பண்ணான். பொண்டாட்டி கேட்குது, மனைவி ஆண்டவர் கேட்குறேன், என்னங்க இது பண்ணேன்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் பண்ணல, பாம்பு இல்லை, பாம்பு எங்கள் வீட்டாண்ட இருக்குது, அதுதான் இந்த பண்ணு. பார், புருஷனும் அந்த இடத்துல தேவனுக்கு முன்னே நான் வந்து பாஸ்டிங் போடல, நான் கர்த்தருக்காக நிற்கலன்ற அந்த எண்ணம் இல்லை, மனைவிக்கு எண்ணம் இல்லை. யாருன்னா எதனா பண்ண சாமி நாங்கள் பண்ணல, நாங்கள் ஒதுக்கிட்டாங்க. அவர் பார்க்குறாரு, இனிமேல் நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கு லாக்கே இல்லாத அப்படியே பொண்ணு துரத்திடுறாரு. ஆனால் அதே காரியத்தை தான் ஜீசஸ் செய்கிறாங்க. இங்கே அங்கே பார்க்குறோம், இங்கே ஜீசஸ், இங்கே மேத்யூ 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்கே பழத்தை காட்டினான், இங்கே கல்லை காட்டுறான். இன்னும் அநியாயம் பாரு. இங்கே வராரு, கல்லத்துன்னு வராரு, பொராட்டாவை மாற்றுன்றாரு. ஜீசஸ் கிட்ட வராரு, ஜீசஸ் என்னப்பா, இங்கே ஆம்பளை மாரி வரான், அங்கே பொம்பளை மாரி வரான். அவன் பொல்லாதவன், எப்படி வேணாலும் வருவான், இங்கே கூட இருப்பான். இப்போ நான் பேசுறது கேட்டுன்னு இருப்பான் பாருங்க. அங்கே ஜீசஸ் கிட்ட வந்து இயேசு கிட்ட வந்து அவர் 40 நாள் பாஸ்டிங்கில் இருக்கிறாரு. அந்த பாஸ்டிங் முடிகிற டைம் அவன் வந்து கேட்குறான், உங்களுக்கு பசி எடுக்கலையான்றான். ஆமே,
ஒரு 2 அரைக்கல்ல செங்கல் எடுத்துன்னு வந்தாங்கல, இந்த கல்லை ஒரு பரோட்டா வாக்க அப்படின்றான். அப்ப அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பலால் நச்சார் அவனை, மூஞ்சி போயிடுச்சு. திருப்பி அவன் வெக்கம் கட்டுவான், திருப்பி இப்படி வரான், மேலே இட்டுன்னு போயிட்டான் மலை மேலே. இங்கே இருக்கிற இடம் பாரிஸு உனக்கு தரேன், சென்ட்ரலில் உனக்கு தரேன், நான் மோர் மார்க்கெட் பகுதியில் உனக்கு தரேன். ஆனால் என்ன மட்டும் என்ன பண்ணுறான், பணிந்து கொள்ளன்றான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர உன் தேவனாகிய கர்த்தர ஆராதனை செய்வனு பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமா, அத சொல்லுது, நீ சோதிக்காத. ஆமென் சொல்லுங்க. பெரிய மலையில இட்டு போயிட்டு தற்கொலை எண்ணத்தை தராம இவ்வளவு நாள் 40 நாள் இருந்தால, நீ என்னத்த நல்லா இருக்கிற சொல்லு சிஸ்டர் பிரதர், எவ்வளோ ஜபம் பண்ணாலும் உங்க வீடு நல்லா இருக்கு போறது இல்லை, போய் சேர்ந்துரு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து குதிக்க சொல்றான். உங்க தூதர்களும் சொல்லிக்கிறாங்களே, அவர் போகும்போது தங்க கையில ஏந்துவாங்க, இவனும் பைபிள்ல சொல்றான் ஏந்துவாங்கன்னு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனா அவர் அதுக்கு துணை போல. ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து அவர் ஒருவரே பணிந்து கொள்ளுன்னு எழுதப்பட்டு இருக்குது. உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொள்ளுன்னு எழுதப்பட்டு இருக்குது. அப்போ சாத்தான் என்ற அப்ப பிசாசி வெளிப்பாடு தரோம், அங்க புருஷன் முன்னாடி தருது, அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஆனா இங்க ஜீசஸ் கொடுத்தது, ஆனா அதுல கர்த்தர் அவுட் ஆகல. நம்மளுக்கு வெளிப்பாடு தேவை. என்ன தேவை? வெளிப்பாடு. ஆமா, நம்ம ஹோட்டலுக்கு எங்கன்னா போனா கூட கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண போனாங்க, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. ஆனா அதெல்லாம் ஜெபமே இருக்காது, சாப்பிடுறது என்னன்னா சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? தரிசனம் தேவை, வாக்கு தத்துவம் தேவை, வெளிப்பாடு தேவை. முடிய போறேன். ஆமென் சொல்லுங்க. பாரு, அங்கேயும் சாப்பாடை தான் காட்டுறான், இங்கேயும் சாப்பாடு தான். அவங்க புருஷன் முன்னாடி சாப்பிட்டுட்டாங்க, இங்க ஜீசஸ் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? நான் 40 நாள் இருக்கிற அந்த உபவாசம், எங்க சபைக்கு விரோதமா எந்தெந்த அசுத்தாவி இருக்குதோ அந்த ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டு விரட்டப்படணும், துரத்தப்படணும். எந்தெந்த வியாதிகள் அந்த குடும்பத்தில் ஆளுங்க செய்தோ அந்த வியாதிய இந்த ஜபம் தான் துரத்தும், அல்லாட்டு இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியத்துல மரண இருள இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு. நம்மள கூட கர்த்தர் அப்படி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தேவை? தரிசனம் தேவை, வெளிப்பாடு தேவை, வாக்கு தத்துவம். அப்போ வாக்கு தத்துவத்தை நம்ம கேட்கணும். மோசே 40 நாள் போயிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை வாங்கி வரும்போது அவருடைய முகம் சைனிங் ஆச்சு. என்னாச்சு? முகம்னா சைனி. நம்ம இப்போ கூட சைனி வந்துக்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. பிரகாசம். அந்த கூட வந்தவங்கள மோசே முகத்தை பார்க்கும்போது கிட்ட வந்து நிக்க கூடாத அளவுக்கு அவரை தேவன் பிரகாசமா வச்சாரு. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற இருள் போனோம், நம்மளுக்குள்ள வெளிச்சம் வரணும். வாக்கு தத்துவம் தேவை. உபாகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. வாக்கு தத்துவத்தை இவர் வாங்க போயிட்டாரு. அந்த ஜனங்க எந்த சாமி எங்களை மோச போயிட்டாரு, இனிமே யார் நடத்துவாங்கன்னு சொல்லி அவரை ஊழியக்காரன மதிக்காதே போயிட்டாங்க. வந்த வாக்கு தத்துவத்தை அவர் ஜனங்களுக்கு தானே நான் வாங்கிட்டு வந்து அவங்கள வழி நடத்த, அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா எனக்கு இனிமே என்னன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை உடைக்கிறாரு. அப்ப தேவன் உங்களுக்கு தர வாக்கு தத்துவத்தை உடைக்க கூடாது. உங்க கிட்ட கொடுத்தா அது பழிக்கணும். அப்ப நீ கேட்கணும், ஆண்டவர் இந்த வருஷத்துல புதிய ஆண்டுல என்னோட பேசணும், நீ தர வார்த்தை எனக்கு அந்த மாசத்துலயே ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்வாரு.
இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் புதிய வருஷத்துக்காக தேவன் அந்த ஆண்டை எப்படி நடத்த போறாரு, எப்படி செய்ய போறாரு, எப்படிப்பட்ட காரியங்களாம் புது வருஷத்துக்குள்ள கடந்து வரப்போகுதுன்றதுக்காக பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு பல இடத்துல போய் உபவாசத்தோட கண்ணீரோட இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் அதுல அக்கறை இல்லாத, அன்னைக்கு ஜனவரி நாள் வந்தா அது ஒரு கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் நாள் வந்தா அது ஒரு கொண்டாட்டம். அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. உங்க கிட்ட கர்த்தர் பேசணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உங்க வீட்டுல வசனம் வரணும். உங்க வீட்டுல வசனம் வர ஜெபி. உங்க வீட்டுல ஆண்டவர் பேசும் ஜெபி. ஒரு வார்த்தை போதும். என் வேலைக்காரன் சுத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணலாமா? அந்த எண்ணம் எங்க சோதரம் எல்லாம் கண்ணமையின் மேகமே மகிமை. எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகம் வேணும், ஒரு புதிய வெளிப்பாடு வேணும், ஒரு புதிய தரிசனத்தை எனக்கு தாங்க, வாக்குத்தத்தம் எனக்கு வேணும், ஆத்தும பாரம் எனக்கு வேணும், எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க. மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே போல மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவிய ஊற்றுவே. மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவிய ஊற்றுவே. பொங்கல போல ஆமே. சொல்லுங்க. யாரு? தனலட்சுமியா? ஆத்மா பாரம் வேணும். சொல்லுங்க. ஒருத்தர் இப்போ உங்க வீட்டாண்ட போறீங்க, உங்களை யாருன்னா கேட்குறாங்க உங்க சர்ச்சில் என்ன பேசுறாரு, அது ஏதோ ஒன்று சொன்னாருப்பா, அங்க ஞாபகம் இருந்தது, இங்க இல்லை. அப்படி சொல்ல என்ன சொல்லணும்? தரிசனம் வேணும், வெளிப்பாடு வேணும், வாக்குத்தத்தம் வேணும், அபிஷேகம் வேணும். அது நிறைய சொல்ல முடியல, டைம் பத்தல. ஆத்மா பாரம் வேணும். புரியுதா? அதே போல நல்லா தெரிஞ்சுங்க. வெளிப்பாடு நான் எதுக்கு சொல்றேன், இங்க ஆண்டவர் இப்ப நிற்கும் போது சொன்னாரு, பேதுரு மூலியமா தேவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. யாரு கேட்டா? இயேசுவுக்கு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடு? இப்ப இயேசு சொல்றாரு, நான் என்ன சிலுவையில் அறிவாங்க, 3வது நாள் தேவன் என்ன உயிரோடு எழுப்புவார்னு சொல்றாரு மத்திய சுவிசேஷம் 16. ஆனா இவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இந்த காரியம் உனக்கு நேரிடக்கூடாதுன்றார். அப்ப பாருங்க, நீங்க கர்த்தருடைய காரியம்னு செய்ய வந்துட்டாவே சாத்தான் நீ செய்யன்னு சொல்ல மாட்டான், உன் மனசுக்குள்ளேயே செய்யாதுன்னு உன்னை தடுப்பான். அந்த இடத்துல இருக்குது. இயேசு தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற அவரு சொல்றாரு, என்ன சிலுவையில் அறைவாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார்ன்றத பிதா சொல்லி இருக்கிறாரு. அந்த பாடு எனக்கு வரன்றாரு. ஆனா அந்த பேரு சொல்ற, உனக்கு இது நேரிடக்கூடாதுன்றாரு. அப்ப அவரை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம, தேவனுக்கு ஏற்ற வெளிப்பாடை கேட்காம, மனசுக்கு ஏற்ற வெளிப்பாடை கேட்டதுனால என் பின்னால போ சாத்தானு. அப்போ நம்ம எல்லாரும் மனுஷனுடைய வெளிப்பாடையே தான் கேட்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வருது. தேவனுடைய வெளிப்பாடுன்னா மனுஷனுடைய வெளிப்பாடுன்னா தெரியல. நல்லா தெரிஞ்சுங்க. உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பல பேர் உங்களுக்கு நல்லதை போல சொல்லி கலகத்தை மைண்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. 2 சாமுவேல் 16, 17, 18 பார்த்தா அம்சுலோனா தாவீதுடைய பையன். அகிதோப்புன்னு ஒருத்தர் இருந்தான், தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த தாவீதுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்காரன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை போல பேசுவானா. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு இதுவா பேசுவானா. பையன் கட்டியே பேசுவான், புள்ள கட்டியே பேசுவான். ஆனா புள்ளிய பையனை யார் பிரிச்சது? அந்த பொல்லாதவ பிரிச்சான். ஆமென் சொல்லுங்க. இவ பையனை பார்த்து சொல்றான், உங்க அப்பா வயசாகி போச்சு, இனிமே நீ தான் நிக்கணும்னு சொல்லிட்டு அவனை பையனை அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு அந்த ராஜ்யத்தை
இவன் கையில, பையன் கையில அவன் கொடுக்கறதுக்கு ஏற்ற வார்த்தையை பேசினான். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனை ஏமாத்துறான். அது மனுஷன் தான் அவன் ஏமாத்துறான், குடும்பத்துக்கு பிரிக்கிறான், குடும்பத்தை கெடுக்கிறான்னு அவனுக்கு தெரியல. அவன் உயர்வை தான் பார்த்தான கண்டி அவன் அப்பனை பார்க்கல. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் உயர்வை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. நான் உயர்ந்தா போதும், யார் எப்படின்னா போன எனக்கு அவனை இப்போ 2 பேரும் போறாங்க சோத்திரம். இந்த அப்பங்காரன் பையன் அகிதோப்பினுடைய ஆலோசனை தாவீது சொல்றாரு, பைத்தியமா போட்டாரு. அப்ப உங்க குடும்பத்தை கெடுக்கிற எந்த மனுஷனா இருப்பானா கர்த்தர் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கணும், கர்த்தர் அவனுக்கு பைத்தியத்தை உண்டாக்கணும். நீங்க அப்படி ஜெபிங்க. எங்க குடும்பத்துக்கு விரோதமா யாருன்னா எழும்புவாங்கன்னா கர்த்தர் அவங்க ஆலோசனை பைத்தியமா போட்டோம், அதுமா போட்டோம். ஆமென் சொல்லுங்களா. ரொம்ப துக்கமாகுது. தாவீதை பிரிச்சுட்டான், அம்சலோட பிரிச்சுட்டான். பையன் அடிச்சுக்கினே மலை மேல ஓடுறான், அப்பனை துரத்திக்கினு கால் செருப்பு இல்லாத மலையில போய் அழுகுறான். ஏன்? பையனுக்கு வெளிப்பாடு இல்லை, பிள்ளைங்களுக்கு வெளிப்பாடு தேவை, தரிசனம் தேவை. ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்த்து அவங்களை ஆளாக்கும் போது, அவங்க பெரிய பிள்ளைகள் ஆகும் போது அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனங்கள் இல்லாத போறதுனால்தான் மனுஷனுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காலேஜ் உள்ள அனுப்புவாங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூல் உள்ள அனுப்புவாங்க. இவங்களை மதிக்க மாட்டான், எவனும் சொல்றதை கேட்டு அவன் பேச்சை கேட்டு இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு விரோதமா போயிடுறாங்க. நீ கர்த்தர் அந்த ஆலோசனை பைத்தியமாகணும், அந்த பிசாசிய பைத்தியமாகணும், அந்த சாத்தான பைத்தியமாகணும். உங்க வீட்டுல உங்களுக்கு நல்லதை போல பேசி உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க வீட்டுக்காரரை பத்தியா உங்க குடும்பத்தை பத்தி யாருன்னா தவறா சொன்னா தயவு செய்து அதுக்கு துணை போவாதீங்க. உங்களை நல்லதா பேசி உங்களை நீங்க மத்தவங்களை பழி வாங்குற போல வைப்பாங்க. அது மனுஷனுடைய ஆவி, அது பிசாசுடைய ஆவி. தயவு செய்து கேளுங்க. நீங்க அப்புறம் மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசங்குது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசங்குது. வெளிப்பாடு வேணும், தரிசனம் வேணும், வாக்குத்தத்தம் வேணும், வாரம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கட கர்த்தர் பேசுறாரு. உன் சபைக்கு பாரம் இல்லை சொல்லு, உன் சர்ச்சைக்கு அவங்க பிள்ளைங்க மேல பாரம் இல்லை சொல்லு, கனவு மனைவி மேல ஒரு தரிசனம் இல்லை சொல்லு, பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக நிறுத்துற அந்த பாரம் இல்லை, அந்த தரிசனம் இல்லை சொல்லு. நேற்று என்னை போட்டு ஒரு உழுக்குன்னு நம்ம ஜெபிப்போம். உண்மையாதான் சொல்றேன். தயவு செய்து இங்க வந்து உங்க குடும்பத்தை கேடுக்க. அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றபடி அந்த யூதாச சாத்திரம் எழுப்பணும், பேதுருவை எழுப்பணும். ஆனா அவருக்கு அதுல வெளிப்பாடு இருந்தது. சீக்கிரமா செய், அப்பதான் உன் தலையை நான் நசக்க முடியும். பிசாசு தலை உங்க மூலியமா நசக்கப்படணும். உங்களுக்கு விரோதமா பேசுற இந்த வாயை கர்த்தர் அடைப்பாரு. கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரணும். உண்மையா என்னோட கர்த்தர் உங்க கிட்ட பேசினாரா இல்லையோ, எனக்கு தரிசனம் தேவைப்பா, எனக்கு வெளிப்பாடு தேவைப்பா, எனக்கு வாக்கு தத்துவம் வேணும். உன் வார்த்தையை வை. அவர் வார்த்தை தான் ஆசீர்வாதம், அவர் வார்த்தையில தான் ஆசீர்வாதங்குது. அபிஷேகம் தேவை, ஆத்மா பாரம் தேவை. ஏதோ நம்ம கடமைக்காக வந்து போக கூடாது. இந்த ஊழியம் கூட இப்ப நாங்க போறது ஏதோ சுத்தி பார்க்கறதுக்காக போல. ஒரு நாள் நாங்க போனோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வண்டலூர் வரைக்கும் பல பேர் இட்டுன்னு போனோம். அப்ப என் பையன் ஒரு காரியம் சொன்னாப்புல, அப்பா இந்த இடத்துல நம்ம போனது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தா எத்தனை மக்களை ரட்சிப்புக்குள்ள கர்த்தருக்குள்ள நடத்திருக்கலாம் தெரியுமாப்பான்னு. என் மனம் அப்படியே உடஞ்சி போச்சு. அந்த சுத்தி பார்க்குற இடத்துல நான் நிற்கவும் முடியல. நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம மூலியமா பல பேர் ரட்சிப்புக்கு வரக்கூடாதா? நம்மளுக்கு அந்த பாரம் வரக்கூடாதா? அந்த தரிசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரக்கூடாதா? தரணும். இயேசுவே, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம். எலும்புகள் உருவாகல், நரம்புகள் உருவாகல்,
தரிசன உருவம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுது? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுது? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய ஆசையே இல்லை. அழியாமல் அடைத்து கொண்டி அலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமா என்று சுமந்தீரே. கருவியே பத்திரமா என்று சுமந்தீரே. அழியாமல் அடைத்து கொண்டி அலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமா என்று சுமந்தீரே. கருவியே பத்திரமா என்று சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி? இந்த காரியத்தை உன் கருத்துக்குள்ள கொடுக்குறோம். போற தூத்துக்குடி மாவட்டத்தை உன் கருத்துக்குள்ள கொடுக்குறோம். அப்பா, உனக்காக எனக்காக யார் போவாங்கன்னு நீங்க கேட்டீங்க. அதே போல இந்த மாலையில இந்த 2 மணிக்கு போற அந்த ரெட் ஹில்ஸ் பகுதியை கூட உங்க கருத்துக்குள்ள நாங்க கொடுக்குறோம். குறிப்பா எங்களுக்குள்ள ஆத்ம பாரத்தை தாங்க. எனக்கு 19ஆம் தேதி அமாவாசை மீட்டிங் இருக்குது. அது யாரும் மறக்காமல் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மறக்காம வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம அதுக்காக கூட ஜெபிக்கலாம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்ட தெய்வமே, ஒரு விஷயம் சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலவான முந்தி கட்டினா ஒழிய அவன் உடல்களை கொள்ளையிட முடியாதுன்னு சொன்னது போல எங்களுக்கு தரிசனம் வேணும் அப்பா. இன்னைக்கு நாங்க தரிசனத்துக்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு அந்த தரிசனம் கொடுத்தீங்க ராஜா. மோசேக்கு தரிசனம் கொடுத்ததுனால அந்த ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற அடிமைப்பட்டிருந்த எல்லா இஸ்ரேல் மக்களையும் விடுவிக்க அது ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த தரிசனம் ஆண்டவர் அவர் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஜனங்களுக்கு அது பெரிய வழிநடத்தலா காணப்பட்டதப்பா. எங்களுக்கு கூட அந்த வெளிப்பாடு அந்த தரிசனம் கிடைச்சா இயேசுவே அப்பா உன் நாமத்தை தொடர்ந்து உயர்த்த முடியுமே. உங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த வெளிப்பாடு தரிசனம் இருந்ததுனால்தான் சாத்தான் தன்னோட வாழ்க்கையில வஞ்சிக்க பார்த்தாலும் அவன் விழுந்து போனானே சாமி. நீங்க நின்றீங்களே ராஜா. எங்க வாழ்க்கையில கூட வெளிப்பாடு தரிசனங்கள் இருந்தா நாங்க விழாதபடி நிற்க முடியும் அப்பா. வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே நாங்க சொல்லணும் அப்பா. உங்க வார்த்தையை சொல்லும் போது உருவாக்கப்படாத காரியங்களை கூட உருவாக்கப்படவே ராஜா. இந்த வார்த்தை அவ்வளவு ஜீவன் இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சுற்றி இருக்கிற சத்துருக்கு மேல எங்க தலையை உயர்த்துன்னு சொல்லும் போது எங்களை நிந்தித்த சாத்தா, எங்களை அவமானப்படுத்தின சாத்தா, இதுவரைக்கும் எங்களை பயப்படுத்தின சாத்தா எல்லாம் விழுந்து போவானே ராஜா, விழுந்து போவானே ராஜா. உங்களுடைய வசனத்தை வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது கூட கர்த்தர் கிரியை செய்வீங்க ஐயா. ஓ நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ராஜா அந்த அமாவாசை பிரேயருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த 19ஆம் தேதி நடக்க போற அந்த அமாவாசை பிரேயர் ஆண்டவர் அமாவாசை பிரேயர் ஆண்டவர் 40 நாள் அது முடிவு. என் தேவனால நாள ஒரு பெரிய மாற்றத்தை எங்க சபையாருக்கு நீ கொண்டு வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவர் அந்த நாள ஒரு பெரிய விடுதலையை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உபவாசத்தை ஆண்டவரே ஜெபிக்கும் போது சாத்தானுடைய கிரியில அழிக்கப்படவே ராஜா. இந்த உபவாச ஜெபம் அந்த நாள்ல முடிவு வரும்போது கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீங்களா ராஜா. இந்த நாளை எல்லாரும் கலந்து கொள்ள இயேசுவே நீ கிரியை செய்வீராக. இந்த தூத்துக்குடி கிராமத்துக்கு போறோம். உமக்கு சித்தமானா ஆண்டவரே யாரால நீ கொண்டு வர சித்தமா இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டும் ஆண்டவரே அந்த நாளை கலந்து கொள்ள கர்த்தர் நீ கிரியை செய்யுங்க. பண தேவைகளை கூட சந்திங்க. யாரும் அந்த நெருக்கத்தில் இராதபடி தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆண்டவரே பாலம் தேட ஓடுகிற தேசமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்க போய் கண்டார்களோ அது போல அந்த தூத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லவும் அங்க இருக்கிற அந்த பிரேயரால நாங்க கலந்துக்குவோம். கர்த்தர் நீ கிரியை செய்வீராக. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆத்மா பாரத்தை கூட எங்களுக்குள்ள வைக்கணும் ராஜா. இந்த மத்தியானம் 2 மணிக்கு போற அந்த ஊழியத்தை கூட இயேசுவே நீங்க ஆசீர்வதிப்பீராக. அந்த நாள்ல கூட இந்த நாள்ல கூட செய்யற அந்த ஊழியத்தை
அந்த ரெடிக்ஸ் பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், கர்த்தருடைய தரிசனத்தை எங்களுக்கு தரணும். இப்ப இன்னைக்கு காலையில நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்கு தூர பார்வை நீ தரணும். அங்க இருக்கிற ஆத்துமாக்களை நாங்க கொலை போடலாம். இந்த சாதனத்துல நாங்க ஆண்டவரை சுமந்திரிக்க போறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை இயேசுவின் நாமத்தில் நீ கட்டளை வேணும் நாங்க ஜெபிக்கிறோம். சத்துருவின் தலைகள் இந்த நாள்ல நசுக்கப்பட எங்க மேல அந்த ஜெபாவை தாங்க. எங்களுக்குள்ள ஏனோ தானமா யாரும் வரக்கூடாது, அசதியா வரக்கூடாது. ஜெபத்தோடு ஆண்டவரை ஜெயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்வீராக. இந்த நாள் வந்த ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. யாராலும் எந்தெந்த நிலைமையோடு, எந்தெந்த சூழ்நிலையோட, எந்தெந்த பிரச்சனையோட, எந்தெந்த கஷ்டத்தோட, எந்தெந்த நஷ்டத்தோட, எந்தெந்த தோல்வியோட, எந்தெந்த துக்கத்தோட, எந்தெந்த விதத்துல யாரால் வந்தாலும் தெரியாது. அவங்களுக்கு தேவையான பகுத்தறிகிற ஆவியானவர் அவங்க மத்தியில் நீ வெளிப்பட்டு இருக்கிறீங்க. அவங்க தலையை நீ தொட்டு இருக்கிறீங்க. அவங்க கரத்தை பிடித்திருக்கிறீங்க. அவங்க கண்ணீரை தொலைத்திருக்கிறீங்க. அவங்க மனபாரங்கள் நீங்க இருக்குது. கர்த்தர் இந்த நாளை இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்காக வெளிப்பட்டு இருக்கிறதுக்காக கொடா கொடை நாங்க நன்றி செலுத்துறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க நாம இந்த நேரத்துல மகிமைப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது வாரத்துல தேவன் என்னை பூசி செபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருத்தரும் விடுதலை தரமாட்டியான அந்த வாஞ்சியோட எண்ணெய் பூசி இருக்கிறாங்க. அவங்க சரீரத்துல யாரார் சரீரத்துல என்னென்ன கட்டுகள், என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன காரண சத்துரு, என்னென்ன துக்கத்துல யாரால எந்தெந்த விதத்துல வச்சு அவங்க பலவீன பொறுத்தவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கிரியில் அத்தனை ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உச்சாரம் தலைந்து உள்ளாங்கால் வரைக்கும் உங்களுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருத்தர் மேல இருக்கிற கட்டு கஷ்டம் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நீக்கி நான் நரகத்தில் தள்ளி அவனை முழுவதும் நிர்மூலமாக்குறதுக்காக போடா போடி நாங்கள் நன்றியை ஏறெடுத்து துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சகல பரிசுத்த